Welcome to Blue Stars online class. This is account section. Now we are in Unit 9, rectification of errors. In previous class, we studied about the meaning of error and error at different stages of accounting, that is at the stage of journalizing, stage of posting, stage of balancing and stage of preparing trial balance and classification of errors. And we know about the error of omission and error of commission, error of principal and compensating errors. Now we are going to see errors disclosed by the trial balance and errors not disclosed by the trial balance. That is trial balance shows the arithmetical accuracy of the account அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரியறதுக்கு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்ட அக்கௌண்ட் கரெக்டாக அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா சில அக்கௌண்ட்ஸ், சில டிரான்சாக்ஷன்ஸ், சில எரர்ஸ் என்ன ஆகுதுன்னா ட்ரையல் பேலன்ஸில் காட்டாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சம் எரர்ஸ் வில் ஷோ சம் எரர்ஸ் not disclosed by the trial balance and some errors disclosed by the trial balance. சில errors வந்து நமக்கு trial balance தெரியும், சில error தெரியாது. நார்மலாக trial balance எக்ரி ஆகலை, டேலி ஆகலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் சம்டைம்ஸில் என்ன இருக்கும், டேலி ஆகிருக்கும் பட் அங்கே எரர் இருக்கும் செய்யும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலி ஒன் சைட் எரர் ஆர் ரிலீவ் பை த trial balance, they will cause disagreement of total of the debit balance and credit balance. Two-side errors are not revealed by the trial balance. Thus, the error can be classified on the basis of their effect on the trial balance as follows. ஓகேவா, அதாவது ஒன் சைடு எரராக இருந்தால் கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸ் தெரிஞ்சிடும். அதே டூ சைடு எரர்ஸாக இருந்தால் தெரியறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த பேலன்ஸ் செக்ஷன் நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று எரர் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல் பேலன்ஸ், that is error disclosed by the trial balance one another is error not disclosed by the trial balance. ரெண்டு இருக்குது. ஒன்று ட்ரையல் பேலன்ஸ் தெரியும், ஒன்று தெரியாது. Certain errors affect the agreement of the trial balance. சில அதாவது எக்ரிமெண்ட், சப்போஸ் சில எரர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா agreement, that is trial balance டேலி ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can understand there is some error. Okay, in such errors have occurred in the book of account, the total of the debit and credit balance will not be the same. The trial balance will not tally. Error of partial omission and error of commission affect the agreement of the trial balance. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த error of partial omission இருக்குல்லையா, அதாவது ஒரு என்ட்ரி போட்டிருப்போம், ஒரு என்ட்ரி போட்டுக்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்கிறதோ, இல்லை error of commission அப்படிங்கும்போது நம்ம தெரியாமல் எழுதும்போது, தப்பு பண்ணும்போது, மிஸ்டேக் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸில் தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் examples of such errors are as follows. ஒன்று, entered in the journal but posted to one account and omitted to posted to the other account. ஜேர்னலில் கரெக்டாக எழுதிட்டோம், ஜேர்னல் போட்டுட்டு லெஜர் போடும்போது ஒரு அக்கௌண்ட் என்ட்ரி போட்டோம், ஒரு அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடலை. போஸ்டிங் அண்ட் அமௌண்ட் டு ராங் சைட் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட், நம்ம என்ன பண்ணிட்டோம், லெஜர் அக்கௌண்ட்டில் தப்பாக ராங் சைடில் என்ட்ரி போட்டோம், தட் இஸ் டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் மாற்றி போட்டிருக்குது. போஸ்டிங் ட்வைஸ் இந்த லெஜர் அக்கௌண்ட், லெஜர் அக்கௌண்ட்டில் 2 times எழுதுறது, தெரியாமல் நம்மளே 2 times எழுதிக்கிறது. ஓவர் காஸ்டிங் ஆர் அண்டர் காஸ்டிங் என்ன சப்சிடி புக்கில் ஒன்று அதிகமாக அமௌண்ட் போட்டிருப்போம், இல்லை குறைவாக போட்டிருக்கிறது. போஸ்டிங் ஏ ராங் அமௌண்ட் டு கரெக்ட் சைட் ஆஃப் அன் அக்கௌண்ட், அமௌண்ட் என்ன பண்ணிட்டோம், தப்பாக போட்டோம், பட் என்னது கரெக்ட் சைடில் தான் போட்டிருக்கோம், அமௌண்ட் வந்து ராங்காக போட்டோம். போஸ்டிங் அண்ட் ராங் அமௌண்ட் டு த ராங் சைட் ஆஃப் த அக்கௌண்ட், தட் இஸ் அமௌண்ட்டு தப்பு போட்டிருக்கோம், அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம், டெபிட் சைடில் போடும்போது கிரெடிட் சைடில் மாற்றி போட்டிருக்கோம். எரர்ஸ் அரைஸ் இன் கேரிங் ஃபார்வர்ட் த நெக்ஸ்ட் பேஜ் டோட்டல் ஃப்ரம் ஒன் பேஜ் டு த நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் அன் அக்கௌண்ட் ஆர் த சப்சிடரி புக். இதே மாதிரி ஃபார்வர்ட் பண்ணும்போதும் அங்கே என்ன இருக்குது, டோட்டல் மாற்றி போட்டிருக்குது. எரர்ஸ் அரைஸ் இன் த பேலன்ஸ் ஆஃப் அன் அக்கௌண்ட், அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது தப்பு பண்ணியிருந்தா நெக்ஸ்ட்டு omission to post an entry from the subsidy book, அதே மாதிரி ஒரு போஸ்டிங் தப்பாகவே நம்ம ஒமிட் பண்ணிட்டாலோ நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள்,
எரர் நாட் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல் பேலன்ஸ். இதில் இன்னொன்று இருக்குது, என்ன பண்ணாலும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது ட்ரையல் பேலன்ஸில் தப்பு தெரியாது, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிருக்கும். ஓகேவா, ட்ரையல் பேலன்ஸில் டேலி ஆகிருக்கும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, வி கான் ஐடென்டிஃபை, வி கேன் ரெக்டிஃபை, வி கேன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தப்பு இருக்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. Certain errors which not affect the agreement of the trial balance. Though such errors occur in the book of account, the total of the debit and credit balance will be the same. The trial balance will tally. Error of complete omission, error of principal, compensating error, wrong entry in the subsidy book are not disclosed by the trial balance. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ட்ரையல் பேலன்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கம்ப்ளீட் ஒமிஷன், ஒரு என்ட்ரி போடாமல் விட்டுட்டோம். ஓகேவா, அது தெரிய போகல. அதே மாதிரி எரர் ஆஃப் பிரின்சிபல், டெபிட் பதில் கிரெடிட் கொடுத்துருக்கிறதோ, இல்லை காம்பன்சேட்டிங் எரர், ஒரு ரெண்டு என்ட்ரிலையுமே தப்பு பண்ணி இருக்கிறதோ, இதெல்லாம் பண்ணும்போது ராங் என்ட்ரி போடும்போதோ இதில் என்ன பண்ணது, ட்ரையல் பேலன்ஸில் காட்டவே காட்டாது. ஏன்னா நமக்கு தேவை ஒரு டெபிட் ஒரு கிரெடிட், அது வந்து எங்கே இருந்தாலும் ஈக்குவலாக வந்துடும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ட்ரீட்டிங் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், omitting the transaction completely, entering the transaction in the wrong subsidiary book, entering a transaction twice in the subsidiary book or journal, entering the amount of transaction wrongly in journal, entering the amount of transaction wrongly in the subsidiary book and compensating error. இதெல்லாம் என்ன பண்ணது, நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணாது. ஸ்டெப்ஸ் டு லொக்கேட் எரர்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எரர் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், the error can be located by going through various steps. Such steps are as follows. Location of error before preparing of trial balance. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடியே எரர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எரர் may be located before preparing the trial balance either spontaneously or by initiative scrutiny of the book of account. இது ட்ரையல் பேலன்ஸ் பிஃபோர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது தப்பு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். The following are the steps to be followed to locate error before preparing trial balance. Scrutiny of the entries made in the journal proper, scrutiny of the entries made in subsidiary book, checking the totals of the subsidiary book, scrutiny of the posting made to the ledger account and scrutiny of the balance of ledger account. The error located at this stage are rectified by debiting or crediting the relevant account in the book. சரி, ஏதோ இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு எரர் கண்டுபிடிக்கலாம். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி, பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்போது நமக்கு இந்த எரர்ஸ்லாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், லொக்கேஷன் ஆஃப் த எரர் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். சம்டைம்ஸ் என்னாகும், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு டேலியாக இருக்காது. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுது, இட் இண்டிகேட்ஸ் தட் எரர். ஓகே, while preparing trial balance, if it does not tally, it is an indication of the presence of an error in the book of account. The difference in the trial balance is transferred to the suspense account and the error ought to be located and rectified. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிஃப்ரென்ஸை நம்ம ட்ரையல் பேலன்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிருக்கும். சப்போஸ் டேலி ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எரரை ரெக்டிஃபை பண்ணுவோம், தட் இஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், the following are steps to be followed to locate error after the preparation of the preparing trial balance. ட்ரையல் பேலன்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு the total of the debit and credit column of the trial balance are to be checked. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு, the balance of the various ledger account shown in the trial balance are to be checked to ensure whether they are shown in the respective column. அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கு இல்லையா, கேபிட்டல் கிரெடிட் சைடில் போடும், ட்ராயிங்ஸ் டெபிட் சைடில் போடும் இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா, ஏதாவது மாற்றி போட்டோமா அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட், the difference in the trial balance must be halved and be compared with the balance of the ledger to verify whether any ledger balance is recorded on the wrong side of the trial balance. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரையல் பேலன்ஸில் லெஜர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லெஜராக செக் பண்ண போகிறோம், கரெக்டான அமௌண்ட் போட்டிருக்கோமா இல்லை கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, the total of all the subsidy book are checked, especially if the difference is 1 to 100 each.
rupees 100. இதெல்லாம் செக் பண்ண போகிறோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோன்னா செய்ய போகிறோம். Next we can see, if the difference is divisible by 9, the difference may be due to the transportations of the figures in the book, writing 127 as 172. Hence the possibilities of the transport position of the figures shall be checked. இந்த மாதிரி அமௌண்ட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆனால் கண்டிப்பாக அங்கே அமௌண்ட் வந்து டிரான்ஸ்பொசிஷன் அர்த்தம் மாற்றி அமைக்கிறது. தட் இஸ் 27 பாருங்கள் 127 இருக்குது. நம்ம என்ன போட்டிருக்கோம் 172ன்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், we have to check the numbers. Okay. Next, the accounts of all the creditors and debtors are to be verified. Posting from the subsidiary book to different account in the ledger are to be checked. Then correctness of the balance of various ledger account is to be ensured. All the amount carried forward from one page to next page are to be verified. If the difference still exists as a final step, all the entries in the journal should be verified. லாஸ்ட்டாக எல்லா ஜேர்னல் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இது எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம செய்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னலில் வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். யூ நோ வாட் இஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்? when the trial balance does not agree, உங்களுக்கு தெரியும் ட்ரையல் பேலன்ஸ் எப்பவுமே டேலி ஆகும். சம்டைம்ஸ் டேலி ஆகலை அப்படின்னா ஒன்று டெபிட் சைடு அதிகமாக இருக்கும், இல்லை கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட் பேர் தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம அங்கே போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தட் இஸ் நம்ம ஃபினான்ஷியல் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஒரு அவசரமாக செஞ்சாகணும் கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி டைமில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். when the trial balance does not agree, the amount of difference in placed to the debit when the total of the credit column is higher than the debit column, or credit when the total of the debit column is higher than the credit column to the temporary account is known as suspense account. அதை நம்ம சொல்லுவோம் suspense account அப்படின்னு சொல்லுவோம். Preparation of the suspense account. Suspense account will remains in the books until the location and rectification of errors. After rectifying the errors and posting the rectification errors entries to the respective ledger account, the suspense account appeared in the ledger is to be balanced. If all the errors are located and rectified, the suspense account get closed. Okay. So in the suspense account எது வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா will remains in the book until location and rectification of the error. நம்ம எரர் கண்டுபிடிக்க வைக்கும் தான் என்ன இருக்கும், எரர் கண்டுபிடிச்சி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் தான் இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற நம்மளது இருக்கும். சப்போஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல நம்ம போஸ்டிங் போட்டோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாகவும் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். Rectification of errors. Stages of rectification of errors. You know, the rectification error வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று பாருங்கள், பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், while preparing trial balance, after preparing trial balance but before preparing final account, and last one is after preparing final account. These are stages. இதில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த எரர் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஒன் சைடு எரர் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டூ சைடு எரர் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் சைடு எரர் எப்படி பண்ணணும், அதே மாதிரி டூ சைடு எரர்ஸை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இதில் நெக்ஸ்ட் பாருங்கள், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் வைல் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன வரும், அதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒன் சைடு எரரும் இருக்கும், டூ சைடு எரர்ஸும் இருக்கும். ஓகே, எல்லாத்தையுமே ஒன் சைடு எரரும் இருக்கும், டூ சைட்ஸ் எரரும் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். அதுலேயும் என்ன இருக்குது, ஒன் சைடு எரரும் இருக்கும், டூ சைடு எரரும் போத் சைடு எரர்ஸும் இருக்கும். அண்ட் லாஸ்ட் லொக்கேஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் எரர் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளது ரெண்டு, ஒன்று ஒன் சைடு எரர்
அண்ட் டபுள் சைட் தட் இஸ் டூ சைட் எரர். ஓகே, அதாவது ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இல்லை அந்த டைம் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் தட் இஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா டைம் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் செக் பண்ணும்போது ஜேர்னல் பார்க்கும்போதோ போஸ்டிங் இருக்கும்போதோ இல்லை வந்து சம்டைம்ஸ் யூ கேன் ஃபைண்ட் த அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் தப்பாக இருக்கலாம், இல்லை பேலன்ஸ் ஆஃப் த லெட்ஜர் தப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ரெக்டிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகேவா, அந்த ஸ்டேஜில் ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதை வந்து கொண்டு போகணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லாம் கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. சப்போஸ் அந்த டைம் திஸ் பிஃபோர் ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணும்போது ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு நிறைய சேஞ்சஸ் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஸோ அதில் பாருங்கள், ஒன் சைடு எரராக இருந்துச்சுன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஒன் சைடு எரர் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். வென் ஒன் சைடு எரர் இஸ் டிடெக்டட் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், no journal is required to pass in the book. In such case, the error can be rectified by giving an explanatory note in the account effect as to whether the concentrated account is debited or concerned account is debited or credited. ஒன் சைடு எரராக இருக்குது அப்படின்னா அந்த ஒன் சைடு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஜேர்னலில் தப்பு இருந்தாலோ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உடனே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா மட்டும் போதும். ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொண்டு நிறுத்திடலாம். ஓகேவா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். என்ன பண்ணணும், இது டெபிட் பண்ணியாச்சு கிரெடிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. சில ஓவர் காஸ்ட் அண்டர் காஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வரும்போது நம்ம செய்யறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெக்டிஃபிகேஷன் எரர் while preparing the trial balance. ரெண்டாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஒன் சைடு எரர் while preparing trial balance. அதாவது while preparing trial balance போது at the time of preparing trial balance. ஓகே, at the time of preparing trial balance இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், while preparing the trial balance if the total of the debit side and debit balance and credit balance are not the same, that is disagreement of the trial balance, it shows that there are error in the book of account. கண்டிப்பாக என்ன தெரியும், டேலி ஆகலை அப்படின்னா நமக்கு தெரியும் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. As a consequence, the accountant may start locating error before closing the trial balance. Closing trial balance க்ளோஸ் பண்ணுற முன்னாடியே அவர் என்ன பண்ணுவார், கண்டுபிடிப்பார். In such case, the error are rectified the stage itself. At this stage, rectification of one side error is made in the same manner in the case of rectification before preparing the trial balance. உண்மையே இல்லைப்பா, என்னென்னா ஒன் சைடு எரராக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், அவங்க எழுதிடலாம் இல்லையா, என்ன தப்பாக இருக்குது. தட் இஸ் என்ன பண்ணியிருக்கோம், சேல் புக் ஓவர் காஸ்ட் அண்டர் காஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சொல்கிறேன், சேல்ஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை 100 இருக்குது. அண்டர் காஸ்ட் என்ன அர்த்தம், கம்மியாக இருக்குது இல்லையா, சேல்ஸ் புக் அண்டர் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட்னா அதிகமாக இருக்குது. ஸோ அண்டர் காஸ்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் புக் எப்பவுமே கிரெடிட் சைடு தான் காட்டும், கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். அப்போ கிரெடிட் சைடு என்ன இருக்கும், கிரெடிட் பேலன்ஸில் 100 rupees கம்மியாக இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணால் போதும், மறுபடியும் வந்து இன்னொரு 100 rupees வந்து கிரெடிட் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஒன்லி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே நம்ம அங்கே என்ட்ரி ஒன்றும் புதுசாக போடுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டூ சைட் எரர்ஸ். அதாவது while preparing the trial balance, rectification of two side errors at the time of preparing the trial balance is just similar. So we can make the arrangements. Okay, while preparing the trial balance, rectification of two sides error at the time of preparing the trial balance is just similar to that of the rectification before preparation of the trial balance. இது அதே மாதிரி தான். அதாவது at the time of, அதாவது எப்பயுமே ஒன் சைடு எரராக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், டூ சைடு எரராக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவோம் இல்லையா. இது வந்து நம்ம கரெக்டான என்ட்ரி எழுதுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த வித்தியாசமும் நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேன் சி rectification error after preparing the trial balance but before preparing the final account. Final account ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிரும் அப்படின்னா நம்ம இங்கே தான் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் வரும். ஓகேவா, என்னென்னு பாருங்கள், when rectification of one side error after the preparation of the trial balance, if there is an agreement of the disagreement of the trial balance and if it is not possible immediately locate error, the accountant may place the difference to suspense account. அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க, டைம் இல்லை, பண்ண டைம் எடுக்குது, பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒரு அக்கௌண்ட் என்ன பண்ணுவார்னா ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ட்ரையல் பேலன்ஸில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா, அண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அந்த எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்பெக்டட் ஜேர்னல்ஸில் என்ட்ரிலாம் போடுவாங்க.
போடும்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் ஆல் த ஒன் சைடு எரர் ஆர் கம்ப்ளீட் ரெக்டிஃபைட், ஒன் சைடு எரர் இருந்தாலும் சரி, டூ சைடு எரர் இருந்தாலும் சரி, ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தானாகவே பழைய நம்ம என்ன சொன்ன மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். நம்ம வாட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் படிச்சு ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி இங்கேயும் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் வந்து பாருங்கள், லொக்கேஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து அந்த எரர் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் டியூ டு that is for the sometimes there are and disagreement of the trial balance due to lack of time and urgency in the completion of final account. The accountant may not locate and rectify the error. இல்லையா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா they have to submit the final account, ஃபினான்ஷியல் பொசிஷன் சப்மிட் பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஒரு அக்கௌண்ட் டைம் இல்லை அப்படின்னு வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண அனுப்பிச்சிடுவார். ஓகே, அண்டர் சச் சர்க்கம்ஸ்டான்ஸ் த டிஃபரன்ஸ் இந்த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் பிளேஸ் டு த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். நமக்கு தெரியும் டிஃபரன்ஸ் என்ன பண்ணியிருப்போம், ஃபைனல் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் காமிச்சிருப்போம் இல்லையா, காமிப்போம் இல்லையா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் காமிச்சிருப்போம், கிரெடிட்டில் காமிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம காமிச்சிருப்போம். இஃப் இட் ஷோன் டெபிட் பேலன்ஸ் இட் ஷோன் அது அசட் சைட், அதாவது டெபிட் பேலன்ஸில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் அசட் சைட்லையும், இஃப் இட் இஸ் ஷோன் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இட் ஷோன் ஆன் த லைபிலிட்டி சைட், தட் இஸ் கிரெடிட் சைடாக இருந்துச்சுன்னா கிரெடிட் பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே காட்டுவோம், லைபிலிட்டி சைடில் காட்டுவோம். And error will be located and rectified by the accountant during the next accounting period. If the error to be rectified is a nominal account, it affects the profit or loss of the business. அது என்னது, இந்த எரர் அப்படிங்கிறது இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். எரர் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட். அது என்ன கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம வந்து பார்க்க போகிறது எரர் இன் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங். நவடேஸ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அக்கௌண்ட் எல்லாமே இப்போ வந்து மேனுவலாக போடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே இப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், டேலியில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்ட்ரி போட்டாவே நமக்கு லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் நமக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் இருந்தாலும் கண்டிப்பாக சில இடத்துல வந்து அவாய்ட் பண்ண, தட் இஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். In the recent years, because of the technological development, many firms have computerized their accounting. It is done to save time and to have accuracy. கண்டிப்பாக அதனால நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் பண்ணும்போது டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இருந்தாலும் சில டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் பாருங்கள், தோ த சர்டன் எரர்ஸ் ஆஃப் கமிஷன் சச் எஸ் காஸ்டிங் எரர், எரர் இன் கேரிங் ஃபார்வர்ட் எக்ஸெட்ரா அண்ட் எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன் கேன் பி அவாய்டட். இதெல்லாம் தப்பாகாது, ஏன்னா நம்ம பார்ஷியல் ஒமிஷன் தேவையில்லை, ஏன்னா டிரான்சாக்ஷன் போடும்போது தானாகவே அது ஜேர்னலில் லெஜரில் போய் போஸ்ட் ஆகிடுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வந்து நமக்கு வராது. பட் இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன், தட் இஸ் ஒரு நான் ஜேர்னல் போடும்போது இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எரர் ஆஃப் பிரின்சிபல்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் நம்ம மாற்றி போட்டாலோ அதுக்கு என்ன தெரியாது, இந்த இடத்துல அதுக்கு நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸில் நமக்கு தெரிய போகுது. Errors of making wrong entry in the book of original entry, error of entering wrong amount in the book of original entry, errors of entering wrong account in the book of original entry, errors of duplication. இதெல்லாம் வந்து எங்கே வராது, நம்ம கண்டிப்பாக இது வந்து நம்ம தெரியாமல் செஞ்சாலும் இது வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. பட் இட் இஸ் த அன்அவாய்டபிள் எரர்ஸ். இந்த எரர் வந்து நம்மளால் நமக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம் இல்லையா. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம என்ன போட போகிறோம்னா எக்ஸசைஸ் நம்ம போட போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.